யாக்கோபு 4 4 வசனம். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். இப்படி உலகத்துக்கு சிநேகிதா இருக்கணும், தேவனுக்கு பகைஞன். தேவன் சரி இயேசு சொன்னாரே, உன்னை நேசிப்பது போல நீ பிறரை நேசி என்று, நான் உங்களை நேசிப்பது போல நீங்கள் பிறரை நேசியுங்கள் என்று. அப்படி இருக்கும்போது எப்படி அது உலகம் தேவனுக்கு பகையாக இருக்கும் என்று நாம் யோசிப்போம். நாம் ஒரு பாட்டு பாடும்போதோ இல்லை ஜெபம் பண்ணும்போதோ பிரசங்கம் பண்ணும்போதோ, அதாவது யாராவது ஒரு பார்த்து விட்டு வந்து உன்னுடைய பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, உன்னுடைய பாட்டு நல்லா இருந்துச்சு அப்படி என்று சொல்லும்போது நாம் என்ன செய்கிறோம், உடனே நம்முடைய இருதயம் என்ன அவர்களுக்கு நேராக போகிறது. அடுத்த தடவை ஒரு பாட்டு எழுதும் போதோ இல்லை வேற ஏதாவது ஒன்று செய்யும் போது நாம் கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல அவர்களிடத்தில் நம்முடைய இருதயம் போகிறது. அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? உலகத்துக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்பும் போது அது தேவனுக்கு விரோதமான பகையாக அங்கே மாறுகிறது. நாம் கர்த்தரில் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தால் நம்முடைய இருதயம் மாறாது. கர்த்தருக்கென்று 3:24 கூறப்பட்ட எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று. நம்ம கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்வோம் என்றால் நம்முடைய இருதயம் மாறாது. யார் என்ன சொன்னாலும் சரி, எதுக்காக நாம் மாற்ற வேண்டும்? நம்முடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் போடப்பட்டிருந்தால் நாம் எதற்காகவும் யாருக்காகவும் எதையும் மாற்ற வேண்டிய தேவையில்லை. நாம் கர்த்தருக்கென்று செய்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒருவர் நல்லா இருக்குன்னு சொன்னால் நாம் மாற்ற வேண்டிய தேவையில்லை, நல்லா இல்லை என்று சொன்னால் நாம் அதை மாற்ற வேண்டிய தேவையில்லை. தேவனுக்கு உலகத்துக்கு ஊழியம் செய்ய முடியாது. நாம் உலகத்துக்காக நம்மை மாற்றுவோம் என்றால் நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்யவில்லை, உலகத்திற்கு ஊழியம் செய்கிறோம் என்ற அர்த்தம். உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான். என் நாமத்து நிமித்தம் எப்படி நாம் ஊழியம் செய்யும்போது நிச்சயமாக எல்லாராலும் பகைக்கப்படுவோம். என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு வரை நிலைத்து நிற்கவனே ரசிக்கப்படுவான் என்று கர்த்தர் கூறுகிறார். உலகம் நம்மை பகைக்கிறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவை பகைத்தது, அவரே பகைத்தது என்று நிச்சயமாக நம்மை உலகம் பகைக்கத்தான் செய்யும். அவர் இந்த உலகத்தை ஜெயித்தார், அவர் மூலமாக நிச்சயமாக நாமும் உலகத்தை ஜெயிப்போம். தேவனால் பிறந்தவர் இந்த உலகத்தை ஜெயிக்காவிட்டால் வேறு யார் இந்த உலகத்தை ஜெயிப்பார்கள்? நிச்சயமாக நாம் இந்த உலகத்தை ஜெயிப்போம். அழிந்து போகிற இந்த உலகத்தின் கிரியைகளுக்காக நாம் வேலைகளை செய்யாமல் நித்திய பரலோக ராஜ்யத்திற்காக நாம் கிரியை செய்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.